சிம்ம ராசியை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அபாரமான வெற்றி இருக்கும். அதுவும் அரசியல் சார்ந்த, அரசு பணி சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் கைகூடும். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நிச்சயமாக திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையிலையும் தாயின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும், அதாவது எந்த யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காம அடுத்து அதுக்கு கீழே இருக்க கிரேடில் இருக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசு சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைட் பண்ணுறது, அதாவது தீர்வு எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் பொருள் செல்வத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல வருஷமாக இருக்கும்.